Hi friends, நம்ம இன்னைக்கு பன்னீர் புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஊற வச்சுருவோம். மசாலா போட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து வெறுமனை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி புலாவ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இப்படி பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. நல்லா இருக்காதுங்கிறத விட இப்படி பண்ணால் அதை விட இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு தெளிச்சுக்கிறேன். இந்த மசாலாலாம் வந்து இதில் நல்லா இதாகிறதுக்காக இது ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே வந்து நம்ம ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணுறப்ப வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து அறிய ஆரம்பிச்சிடுவோம். இது அது வரைக்கும் ஊறட்டும். அடுத்து அதே மாதிரியே வந்து நம்ம ரைஸும் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. இதுக்கு ரொம்ப நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். 1.5 போட்டிருக்கேன். 1.5க்கு கொஞ்சம் கூட இருக்குது. 1.5 போட்டிருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணிப்போம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து பிரியாணி ரைஸ் கிடையாது, பாஸ்மதி ரைஸு. இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடுவோம். நம்ம புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. நல்ல 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4, உருளைக்கிழங்கு. இது வந்து ஆப்ஷனல். வெஜிடபிள்ஸ்லாம் மற்றதெல்லாம் ஆப்ஷனல். நம்ம வந்து பன்னீர் புலாவ் தான் பண்ணுறோம். ஸோ பன்னீர் வந்து மெயினாக எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 2 ரொம்ப சின்னதில் மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி, ஒரு 2 சின்ன தக்காளி, ஒரு நல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி 1.5 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கரெக்டாக 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்க 1.5 சுண்டு ரைஸ்க்கு தான் வந்து நான் இந்த அளவுலாம் எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பொறுத்து குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸு. என்கிட்ட வந்து பட்டைலாம் கொஞ்சம் தீந்துருச்சு வாங்கணும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது போடுறீங்க, இந்த ஜாவித்ரி இது போடுறீங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து பயங்கரமாக வந்து இதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ஃபுல் ரைஸ்லேயும் வந்து கொஞ்சோண்டு போட்டாலே நல்லா டாமினேட் பண்ணும். அதனால் வந்து இது போட்டாலே வந்து உங்களுக்கு அந்த எல்லா மசாலா ஐட்டத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற அளவுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 1 எடுத்திருக்கேன், 1.25 எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை, ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கேன். ஸ்டார் அன்னாசிப்பூ வந்து ஒரு 3-4 அந்த ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேனில் வந்து நெய் விட்டுப்போம். என்கிட்ட வந்து நான் எப்போதும் நெய் இல்லைனாலும் வந்து பட்டர் வச்சுருப்பேன். ஸோ பட்டர் இருந்தனால வந்து அதை ஊற்றி வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதுவே உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு நெய் மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு அது ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பன்னீர் போட்டோன்னே வந்து ரொம்ப போட்டு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து ஒரு பக்கம் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் குக் ஆன பிறகு தான் நம்ம வந்து திருப்பணும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கிட்டக்கு பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். பாருங்க, ஒரு சைடு நல்லா ப்ரௌனாக குக் ஆகிடுச்சு. ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ வந்து ஒரு சைடு ப்ரௌனாக குக் ஆனனால இன்னொரு சைடு வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியது கிடையாது. லைட்டாக நம்ம திருப்பினோடனே எல்லா பன்னீரையும் எடுத்துடலாம்.
இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துருவோம். இந்த பன்னீரெல்லாம் எடுத்தாச்சு. இந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம போட்டுருவோம். அது லைட்டாக அந்த பொரிஞ்சோடனே இப்போ நம்ம வெங்காயம் போட்டுருவோம். பச்சை மிளகாய், தக்காளி. இது வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டனால உங்களுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். தனியாக ஒரு பேனில் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரே பேன்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் லைட்டாக வந்து வதங்கட்டும். இதோடையே பச்சை பட்டாணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் கிட்டே ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருக்கும். பாருங்க தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இதில் நம்ம ரைஸ் போட்டுருவோம். பாருங்க ரைஸ் வந்து ஒரு லேயர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். கரெக்டாக இருக்கு பாருங்க. இதை அப்படியே போட்டுருவோம். எதுக்காக இப்போவே போடுறேன்னா இதில் வந்து இந்த நெய்யில் வந்து ரைஸை வந்து நீங்கள் வறுக்கிறப்ப உங்களுக்கு அந்த பொலன்னு கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணியை லைட்டாக இது பண்ணிவிட்டு ரைஸை போடுறேன். லைட்டாக நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது இதிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிப்போம். நார்மலாக எப்போதும் போல தான் ஒரு சுண்டு ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி. உடஞ்சிராமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இதில் வந்து வதக்கிக்கோங்க. இப்போயே கூட ரைஸ்க்கு தேவையான உப்பு கூட நம்ம போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த காய்க்கு தேவையான உப்பெல்லாம் போட்டுட்டோம். ஸோ இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. வேணால் தண்ணி ஊற்றிட்டு பத்தலைனா கூட நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டு இது பண்ணோம்னா உங்களுக்கு ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. லைட்டாக தான் அப்படி எடுத்துகிட்டு விடுங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். நான் வந்து 1.5 சென்ட்டு போட்டிருக்கேன். நான் டோட்டலாக 2.25 டம்ளர் ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் ஊற்றிட்டேன். 2 1/4 ஊற வச்ச தண்ணியிலே வந்து தண்ணி ஊற்றி அதையே அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். அதனால் லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ வந்து பன்னீர் ஆட் பண்ணிடுவோம். இந்த பேனில் வந்து கீ அந்த மசாலாலாம் இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேணால் அதில் ஊற்றிடுவோம். உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப போட்டு இது பண்ணோம்னா உடஞ்சிரும் உங்களுக்கு ரைஸு. ஆனால் ஓரளவு எல்லா இடத்துக்கும் இதாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தம்மு கொடுக்க வேண்டியதான் நம்ம.
இதுக்கு வந்து பருப்பு சால்னா தயிர் பச்சடி ரெண்டுமே நல்லாயிருக்கும். பருப்பு சால்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் வந்து மேலே வந்து கொடுக்குறேன். வந்து ஃப்ளாட்டாக வந்து லைட்டாக மட்டும் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மேலே நிற்கிற மாதிரி லைட்டாக நிற்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தம் வைக்கிறப்ப. வந்து கொஞ்சமாக அவ்வளோதான். அடுப்புற மட்டும் விட்டுட்டு இந்த அப்படியே மூடி வைக்க வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். மறந்துட்டோம், கொத்தமல்லி போட்டுருவோம். புதினா இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணுறப்பே போட்டு பன்னீரோடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் புலாவில். அதை மூடிடுவோம். மூடிட்டு இந்த மாதிரி வந்து கல் கீழே வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எடுத்து இது மேலே வச்சுருவோம். இப்போ 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து 5 மினிட்ஸ் கழித்து லோ ஃப்ளேம் நம்ம மாற்றிப்போம். நமக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த கீழே வந்து ஹீட் வந்து உங்களுக்கு நல்லா ஹை ஆகவும் இந்த கல் வந்து இது சூடாகி நல்லா இந்த மாதிரி புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் இருக்கட்டும். அந்த மாதிரி இன்னொன்று வந்து நான் அந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனல அந்த தண்ணி வந்து மேக்ஸிமம் ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. நான் ஆல்ரெடி கெட்டிலில் போட்டு வச்சுருந்தேன், அதனால் அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அது மாதிரி மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து மூடி வைக்கிறப்ப மேலே வந்து ஏதாச்சும் ஒரு வெயிட் கொடுங்க. அப்போ தான் வந்து நல்ல தம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வந்து 20 மினிட்ஸ் அது பாட்டே இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அப்படியே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்படி சைடில் விட்டு நம்ம புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.